மயான காளி மந்திராலயம், மயான வாசினி மந்திராலயம் வழங்கும் பால்முனி சித்தனின் கருமுறை மாந்திரீக புத்தகம். இந்த கருமுறை மாந்திரிக புத்தகத்தில் அஷ்டகர்மங்களும் அடங்கும். கருமுறை, சைவமுறை, இப்படி அனைத்து விதமான முறைகளிலும் அஷ்டகர்ம பிரயோகங்கள் எளிதாக மாணவர்கள் புரிந்து கொள்ளும்படியான ஒரு விதத்திலே எழுதப்பட்டிருக்கிறேன். இந்த மயான காளி மந்திராலயம் வழங்கும் கருமுறை மாந்திரிக நூலை வாங்கி பயன்பெறலாம். குறிப்பாக மாணவர்கள், படிக்கின்ற மாணவர்கள் நிறைய பேர் ஆன்மீகத்துக்குள்ளே நுழைஞ்சி வரீங்க. மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், வரவேற்கிறேன். ஏனென்றால் சித்தர்களால் எழுதி வைக்கப்பட்டுள்ள இந்த திருமறை நூலில் உள்ள இரகசியங்களை இந்த கலை அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக பால்முனி சித்தனாக அவதாரம் எடுத்திருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த நூலை மாணவர்கள் படிக்கும் பொழுது இந்த பிரபஞ்ச சக்தியோடு இருக்கக்கூடிய உண்மை நிலைகளை கண்டறிந்து அதன் மூலம் அவர்களும் மிகப்பெரிய ஒரு பேராற்றலை பெற்று இந்த உலகுக்கு எடுத்துக்காட்டுவதற்காக எளிதாக இருக்கும் என்று கூறி இந்த மயான காளி மந்திராலயம் வழங்கும் 600 பக்கங்களை உடைய இந்த நூலை வாங்கி பயன்பெற வேண்டும். கல்லூரி மாணவர்கள் இவங்கெல்லாம் கூட நிறைய பேர் வரீங்க. தயவுசெய்து இதை படித்து பாருங்கள். இது அஷ்டகர்ம பிரயோகங்கள், ஒரு மனிதனுடைய வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான நன்மைகளையும் இதிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவத்தையும் விஞ்ஞானத்தையும் மிஞ்சக்கூடிய அளவிற்கு எளிதான முறையில் நிறைய விஷயங்கள் ஆற்றல் படைத்திருக்கிறது. இது நானும் கடந்த 100-200 வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்டது அல்ல. சித்தர்களால், ஆதி சித்தர்களால் எழுதப்பட்டுள்ள ஓலைச்சுவடியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ள மிக பேராற்றல் உள்ள அற்புதமான நூலாகும். இந்த நூலை வாங்கி பயன்பெற பிராப்தம் உள்ளவர்களுக்கு இது கண்ணில் படும் என்பது நிறைய பேர் விளம்பரத்தை சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இதை கண்ணில் பட்டும் காணாதது போல் இருக்காதீர்கள். இது வியாபார நோக்கத்திற்காக அல்ல, தயவுசெய்து புரிந்து கொள்ள வேண்டும். வியாபார நோக்கத்திற்காக அல்ல. இந்த நூல் மக்களிடம் சென்றடைய வேண்டும். இந்த அண்டம், இந்த பேரண்டத்தில் இது விரிவாக்கம் செய்யப்பட வேண்டும். ஆகவே மாணவர்களும், கல்லூரி மாணவர்கள் மற்றும் மாந்திரிகர்கள், குறி சொல்பவர்கள், தாந்திரிக பரிகாரம் சொல்பவர்கள், குருமார்கள், குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் இந்த நூலை வாங்கி நீங்களே இதில் உள்ள உண்மைகளை அறிந்து இதன் மூலம் மக்கள் பயன்பெற உங்களை பால்முனி சித்தனாகிய நான் மயான வாசினி மற்றும் மயான காளி மந்திராலயத்தில் இருந்து அழைக்கிறேன். இதன் விரிவாக்கத்தை இப்பொழுது தர்மயுத்தம் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறேன். ஆகவே இதை வாங்கி பயன்பெறுங்கள். மிக எளிதான முறையிலே புரியும்படியுமான, ஒரு பக்கத்திலே எந்திரம், ஒரு பக்கத்திலே மந்திரம், ஒரு பக்கம் அதற்கான விளக்கங்கள் அனைத்தும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாங்கி பயன்பெற வேண்டுமாய் உங்களை அழைக்கிறேன். வாழ்க வளமுடன். சிவாய நம. அது மட்டுமல்லாது உடல்நல குறைவு உள்ளவர்கள், நோய் நொடியில் இருப்பவர்கள், பில்லி சூனியம் ஏவல் மாந்திரிக கட்டுக்களில் இருப்பவர்கள், வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி அலைஞ்சி தெரிந்துக்கிட்டு இருப்பவர்கள், இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தேவையான நீதி கிடைக்கவில்லையே என்று ஏங்குபவர்கள், கள்ள உறவில் அகப்பட்டு கொண்டிருப்பவர்கள், கணவன் மனைவி குழந்தைகள் பிரிந்து கண்ணீரோடு அவசப்படுகிறவர்கள், இன்னும் நிறைய விஷயங்கள் வாழ்வில் நினைத்த நிலையை அடைய, கல்வி, கலைத்துறை, சினிமாத்துறை, அரசியல், அரசு அதிகாரிகள், வேலை, பணி உயர்வு, இப்படி எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் அதை சரி செய்து தரப்படும். அது மட்டுமல்லாமல் மனநலம் பாதித்தவர்கள், பக்கவாதம் வந்தவர்கள், புற்றுநோயால் அவசப்படுபவர்கள், இப்படி அதிசயத்தக்க வகையிலே நான் மருத்துவத்தையும் செய்கிறேன். எந்திர மந்திரத்தின் மூலயமாக அதற்கான தீர்வுகளையும் தருகிறேன். ஆகவே பிராப்தமுள்ளவர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். இது வியாபாரம் நோக்கம் அல்ல. இது வியாபார நோக்கம் அல்ல. வாழ்வில் இந்த பேரண்டத்திலே, இந்த பிரபஞ்ச சக்தியிலே கலந்திருக்கிற இந்த பூமியிலே ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய மக்கள் விடுதலை பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே இதை நான் செய்து கொண்டிருக்கிறேன்.
ஆகவே அனைவரும் இதை பயன்படுத்தி கொள்ளவும். இப்பேற்பட்ட ஒரு அரிய அற்புதமான ஒரு நிகழ்வை நான் உங்களுக்கு வழங்குவது வியாபார நோக்கத்திற்காக அல்ல. மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், சித்தர்களால் எழுதி வைக்கப்பட்டுள்ள அல்லது மறைத்து வைக்கப்பட்டுள்ள ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு அர்ப்பணிக்கவே இதை நான் எழுதி வைத்திருக்கிறேன். அது மட்டுமல்லாது தமிழ்நாட்டை பொறுத்தளவு மிகப்பெரிய மூத்த தலைவர் ஒருவர் மறு அவதாரமாக எடுத்திருக்கிறார் என்பதை நான் சூட்சுமமாக சொல்ல விரும்புகிறேன், தெரியப்படுத்த விரும்புகிறேன். முதல் தரிசனம், எத்தனையோ தரிசனங்கள் எனக்கு ஏற்பட்டு இந்த அண்டத்திலே இந்த பிரபஞ்சத்திலே நிகழ்வுகள் நடந்திருந்தாலும் கூட எனக்கு ஒரு 7 நாட்களுக்கு முன்பாகவே எனக்கு அறிவிக்கப்பட்டது, மிகப்பெரிய மூத்த அரசியல் தலைவர் மீண்டும் அவர்களுடைய குடும்பத்தில் அவதரித்திருக்கிறார் என்பதை இந்த செய்தி மூலம் நான் அறிவிக்க விரும்புகிறேன். இந்த செய்தி கூட பேர் புகழ் எடுப்பதற்காக அல்ல, உண்மை நிலையை உணர்த்துவதற்காக. ஆகவே அரசியல் அதிகாரிகளாய் அரசு சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் வேலை செய்பவர்களாக இருந்தாலும், அரசு அதிகாரிகளாக இருந்தாலும், அரசியல் பிரமுகர்களாக இருந்தாலும், அவர்களும் இந்த உலகத்திலே மீண்டும் அவதாரம் எடுத்து மக்களுக்கு தொண்டு செய்ய இறைவனால் எழுதி வைத்திருக்கப்பட்ட உண்மைகளை எடுத்துக்காட்டாக இந்த தமிழ்நாட்டில் இப்பேற்பட்ட ஒரு அற்புதம் நிகழ்ந்து விட்டது என்பதை அறிவிக்கிறேன். வாழ்க வளமுடன். சிவாய நம.